தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். சினிமால ரோலெக்ஸை பார்த்துட்டு பல பேரும் ஃபயர் விட்டீங்களா? உலகத்துக்கே ஒரு ரோலெக்ஸ் அப்படிங்க இருக்கும். மெக்சிகோவில் அப்போ ஏற்பட்ட ஒரு நபரை போட்டு தள்ளிட்டாங்க. இவ்வளோ வருஷமாக தேடிட்டு இருந்தாங்க, யாருக்குமே அகப்படாத அவன் காதலியால் செத்து போயிருக்காங்க. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா? பார்ப்பதற்கு அப்பாவி போல் இருக்கும். இவர் பேர் தான் நெமிஷியோ ஒசிகாரா செர்வான்டஸ். ஆக்சுவலாக இவரை எல் மென்சோ அப்படின்னு சொன்னாதான் உலகம் முழுக்க பிரபலம். உலக புகழ் பெற்ற பாருங்க, எதிரெல்லாம் புகழை சேர்க்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரக் லார்ட்ஸ் மத்தியில் இந்த மனுஷன் பெரிய கொம்பு. நொட்டோரியஸ் ட்ரக் கார்ட்டலுங்க இவன் ரன் பண்ணிட்டு இருந்தது. அந்த கார்ட்டல் பேர் CJNG, அதாவது ஹலிஸ்கோ நியூ ஜெனரேஷன் கார்ட்டல். இந்த கார்ட்டலோட பாஸ் இவன் தான். தி மோஸ்ட் வாண்டட் மேன் இன் மெக்சிகோன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் இவன் தான். இவனை எப்படியாவது நம்ம பிடிச்சிடணும் அப்படின்ட்டு. ஏன்னா மெக்சிகோவில் போதைப் பொருள் தலைவிரிச்சாடும். அங்கேருந்து அதிகமாக அமெரிக்காக்குள்ளே வருதுன்றதான் அடுத்த பெரிய குற்றச்சாட்டு. அமெரிக்காக்குள்ளே விடுங்க, உலகம் முழுக்க நிறைய இந்த ட்ரக்ஸ்லாம் போயிட்டு இருக்கிறதுக்கு இந்த கார்ட்டில் தான் காரணன்றதும் பெரிய குற்றச்சாட்டு. அப்போ ஏற்பட்ட இந்த கார்ட்டலோட இந்த தலைவனை நம்ம பிடிச்சிட்டா ஒரு வழியாக ஓரளவுக்கு நம்ம ட்ரக்ஸுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும்னு உள்ளூரில் இருக்க அஃபிஷியல்ஸாக நம்புறாங்க. சரின்ட்டு அவனை தேட ஆரம்பிக்கிறாங்க. விஷயம் தெரிஞ்சவன் ஹைட் அவுட் ஆயிட்டானா 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, பல வருஷமா அவன் வெளியவே வரல. என்ன போனா என்ன ஆனான்னு யாருக்குமே தெரியல. இந்த கோஸ்டிங்னு சொல்லுவாங்களே, சடனா எங்க போனா என்ன ஆனே தெரியாம இருக்கிறது, அது போல நிலைமைக்கு போயிட்டான். இவனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு சேட்டலைட்ஸ்லாம் பயன்படுத்தினாங்க. அதை வச்சு எங்கன்னா ட்ரேஸ் பண்ண முடியுமா அதுன்னு சொல்லிட்டு. ஆனால் பயபுள்ளையே கண்டுபிடிக்க முடியல. மக்கள் அதிகம் நடமாட்டம் கொண்ட பகுதிகளில் இவ இல்லைன்றது மட்டும் எல்லாருக்கும் கிளியர் கட்டாக புரிஞ்சிருச்சு. இந்த மெக்சிகோ மிலிட்ரி ஃபோர்ஸ் இருக்குல்ல, அது தோல்வியை தழுவுச்சு இவனை கண்டுபிடிக்கிற முயற்சியில். ஒரு நாட்டோட ராணுவத்தோட கண்ணிலேயே விரல விட்டு ஆடிருக்கான் அப்படின்னா பார்த்துங்க எப்போ ஏற்பட்ட ட்ரக் லார்டா இவன் இருந்திருப்பான்னு சொல்லிட்டு. இந்த எல் மென்சோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க, இந்த இன்டெலிஜென்ஸ் இருந்தவங்க என்ன பண்ணுறாங்க மெக்சிகோவில், நாம் இவனை ட்ரேஸ் பண்ணால் பிடிக்க முடியல, அவன் கேர்ள் ஃப்ரெண்டை ட்ரேஸ் பண்ணுவோம். இன்கேஸ் கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அவனை தூக்கிடலாம் அப்படின்ட்டு அந்த கேர்ள் ஃப்ரெண்டை ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு எங்கே போகிறாங்க வர்றாங்க, யார் கூட பேசுகிறாங்க, என்னென்ன மெசேஜ் யார் கொடுக்குறாங்கன்னு எல்லாத்தையும் ட்ராக் பண்ணுறாங்க. இதுக்குன்னு பல டீம்ஸ் ஒர்க் பண்ணுது அந்த பொண்ணை ட்ராக் பண்ணுறதுக்காகவே. கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி என்ன ஆகுது, அந்த பொண்ணு இவனை மீட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்குதுங்க. இந்த எல் மென்சோவை அவங்க ஆக்சுவலாக கம்யூனிகேட் பண்ணுறது நம்ம பயன்படுத்துகிற சாதாரண வார்த்தைகளை கிடையாது. ஒரு பேட்டர்ன் இருந்திருக்கு, சிக்னல்ஸ் இருந்திருக்கு. அதை ஃபுல்லாக எடுத்து டீகோட் பண்ணுறாங்க இந்த இன்டெலிஜென்ஸில் இருக்கவங்க. இந்த ஒரு சிம்பிளுக்கு இதுதான் அர்த்தமாக இருக்கும்னு அவங்களே ஒரு ஃபார்முலா வகுத்து ஃபுல்லாக எல்லாத்தையும் டீகோட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வழியாக இவங்க 2 பேரும் மீட் பண்ண போகிற விஷயமும் அந்த இடமும் டீகோட் பண்ணி எடுத்துட்டாங்க. ரைட்டு, காட்டுக்குள்ளே தான் அவனை இருக்கியா நீ அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாங்க இந்த இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே. இந்த பொண்ணு கிளம்பி போகிறாங்க அவனை பார்க்கறதுக்காக. அந்த குறிப்பிட்ட நாளில் பின்னாடியே இந்த இன்டெலிஜென்ஸ் டீம் இருக்குல்ல, அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்ததன் பேரில் ஒரு பெரிய படையே கிளம்புது அவனை தூக்கணும் அப்படின்ட்டு. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா, இது ஒரு காட்டு பகுதி. அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தெரியுதா, இதுக்குள்ளே தான் பதுங்கிட்டு இருந்திருக்கான். இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. அந்த பொண்ணு இந்த இடத்துக்கு தான் வரணுமா அப்படின்னு அந்த குறியீடுகள் மூலமாக பேசுகிறத வச்சு டீகோட் பண்ண போய் தான் இந்த இடத்தையே கரெக்டாக ட்ராக் பண்ணி முடிக்கிறாங்க அந்த அஃபிஷியல்ஸு. ஸோ இந்த காட்டுக்குள்ளே கிளம்பி போகுது அந்த பெரிய படை. ஸ்பெஷல் ஃபோர்ஸ் போய் குவிதுங்க இவனை பிடிக்கணும் அப்படின்ட்டு. அந்த கேபினை ஒட்டுமொத்தமாக சூழ்ந்துட்டாங்க இந்த ஆஃபீஸர்ஸ்லாம். சூழ்ந்த விஷயம் உள்ளே இருந்த அவனோட ஆட்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவ்வளோதான், அவங்க எடுத்து துப்பாக்கிகள் இருக்குள்ள எடுத்து சுட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் அவங்க சுட, இன்னொரு பக்கம் இந்த அஃபிஷியல்ஸ்லாம் சுட, போர்க்களம் மாதிரி இருந்துச்சு அந்த இடமே ஒட்டுமொத்தமாக. மிலிட்ரி ஹெலிகாப்டர்ஸ் இருக்குல்ல, அதில் வேற ஒரு பேட்சை வர வச்சிட்டாங்க. இங்கே நம்மளுக்கு பேக் ஃபோர்ஸ் பத்தலை, உடனடியாக ஆட்களை அனுப்புங்க அப்படின்ட்டு. அந்த ஹெலிகாப்டர் வருது. ஹெலிகாப்டர்லேருந்து வெளியே வர தோட்டா எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் நான் உங்களுக்கு தெரிய வேணாம் மக்களே. அந்த ஹெலிகாப்டரில் இன்ஸ்டால் பண்ணப்பட்டு அந்த மிலிட்டரி ஹெலிகாப்டர் வேறியா, அதுலேருந்து ஃபுல்லாக சுட ஆரம்பிக்கிறாங்க. இதில் கீழே இருந்த அந்த குரூப்பால் தாக்கு பிடிக்க முடியல, ஒவ்வொருத்தராக புட்டுன்னு சாவுறாங்க. இந்த எல் மென்சோ இருக்கோல, இவன் மட்டும் காட்டுக்குள்ளே தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டான். அதாவது இங்கே ஒரு ஸ்ட்ரக்சரு, இங்கே ஒரு ஸ்ட்ரக்சரு, இங்கே அப்புறம் இங்கே இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குல்ல, இதில் ஒரு இடமா மாறிட்டு இருந்திருக்கான் சண்டை நடக்கும் போது. சுற்றி சண்டை நடுவில் கூட மாறிட்டு இருந்திருக்கா ஒரு இடமா. அப்புறம் ஒரு இடத்துல இருந்து ஓடி போயிட்டு மரங்களுக்கு நடுவில் தஞ்சம் மூஞ்சிட்டு இருக்கான். இங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு பார்த்தா அவனால் முடியல. பிகாஸ்
அவனுக்கும் உடம்புல ஹெவியாக காயம்பட்டு ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. இவன் அங்கே போகிற விஷயம் அந்த ஃபோர்ஸ்க்கும் தெரிஞ்சிருச்சு. அவங்கள குடு குடு குடுன்னு ஓடுறாங்க. அவனை சுற்றி வளைச்சிட்டாங்க, பிடிச்சிட்டாங்க. ஆனால் பிடிச்சிட்டதுமே அந்த ஆஃபீஸருக்கு தெரிஞ்சிருச்சு இவனை காப்பாற்ற முடியாது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி முயற்சி பண்ணுவோன்னு இந்த ஹெலிகாப்டரில் அவனை ஏற்றிக்கிட்டு வராங்க. மெக்சிகோ சிட்டி நோக்கி வராங்க, ஏதோ ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ப்ரோஜனம் இல்லைங்க, ப்ராட் டெட்டு. அவனை கூட்டு வர வழியிலேயே அவனோட உயிர் போயிடுச்சு. பல வருஷமாக தண்ணி காட்டின ஒருத்தன் காதலியை பேஸ் பண்ணி ட்ராக் பண்ணதில் சிக்கிட்டான் பார்த்தீங்களா. இவனோட 7 பாடி கார்ட்ஸ் கொல்லப்பட்டாங்க அந்த ஒரு கலைபுரத்தில். 2 சோல்ஜர்ஸ்க்கு படுகாயம், 2 சோல்ஜர்ஸ்க்கு. நிறைய ஹெவி வெப்பன்ஸ் அவங்க சீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, இதோட பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதுக்கப்புறம் தான் உண்மையான பிரச்சனையே ஆரம்பிச்சதுங்க. என்ன ஆச்சுன்னா, இது போல் இவன் செத்துட்டான் அப்படின்ற விஷயம் வெளியே பிரேக்கிங் நியூஸாக பஞ்ச் ஆனதுமே மெக்சிகோவில் இருக்க மக்கள்லாம் ஆஹா பெரிய தலை உருண்டிருக்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் மெக்சிகோ ஹிஸ்ட்ரி என்ன தெரியுமா, ஒரு ட்ரக்ல அடை யாராவது போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னா அந்த நாடே ரணக்கொடூரமாகிடும், அங்கங்கே கலவரம் வெடிக்கும், அப்பேற்பட்ட விஷயமா மாறும். ஸோ இந்த மக்களுக்கு தெரிஞ்சு வீடுகளுக்குள்ளே தஞ்சமடைய ஆரம்பிச்சிட்டாங்க, வெளியே வர வேணாம், உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பயந்தா மாதிரியே இந்த மெக்சிகோவோட வடக்கு பகுதி இருக்குல்ல, அங்கே பயங்கர கேயாஸ், எங்கே பார்த்தாலும் கலவரம். இந்த கலவரத்தில் ஆரம்பிச்சது வேற யாரும் இல்லை, இவனோட காட்டில் இருப்பாங்களே அந்த கன்மேனு, அவனுக்கு தான் ஆரம்பிச்சு விட்டுருக்கானுங்க. இந்த சிஜேஎன்ஜியை சேர்ந்த கன்மேன்ல என்ன பண்ணுறானுங்க, யாரை பார்த்தாலும் சுடு, இந்த மைண்ட் செட்டில் ரோட்டில் போகிறவங்க சுட ஆரம்பிச்சிட்டானுங்க. எங்கள் தலையை போட்டாங்க அவ்வளோதான், இங்கே யார் வாழ முடியுன்ற மாதிரி சுட ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஹைவேஸை பிளாக் பண்ணிட்டானுங்க. மக்களே பாருங்க, ஒரு கார்ட்டல் நீங்கள் சாதாரணமாக நினைப்பீங்க, என்னென்ன பண்ணியிருக்கானுங்க பாருங்க. இது பத்தாதுன்னு நிறைய வெஹிக்கிள்ஸை ஹைஜாக் பண்ணிட்டானுங்க வித் பேசஞ்சர்ஸோடு. எல்லாரும் ஹைஜாக் பண்ணுறாங்களா, இது பார்த்தா சாலைக்கு 2 பக்கமாக இருக்க கான்கிரீட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தீ வச்சு கொடுத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இந்த கலையபுரம்லாம் நான் சொல்ல விவரிக்க உங்களுக்கு நினச்சி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மக்கள் ஏற்கனவே பயத்தில் இருக்காங்க, இன்னும் பயத்துக்கு போயிட்டாங்க. என்னடா இப்படி பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அந்த ஒரு தலையை போட்டாங்க அதுக்கு நீ இவ்வளவா அப்படின்னு எல்லாரும் மிரள ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எவ்வளோ பெரிய காற்றெல்லாம் இருக்கும் பாருங்க. இது எந்த விதமா எக்ஸ்ட்ரீமாக போயிடுச்சு, விமான சேவைகள் எல்லாம் ரத்து பண்ணப்பட்டுருச்சு. மோசமான வெதரு அது இதெல்லாம் கிடையாது, ஒரு தலையை போட்டாங்க அதுக்காக இவ்வளோ விஷயம். இது இல்லாமல் இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே ஹால்ட்டு. இப்போதைக்கு பொது போக்குவரத்து வேணாம்ப்பா, போகிற வர வாகனங்களும் அவங்க இடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற பயத்தில் எல்லாத்தையும் ஷட்டர் பண்ணிட்டாங்க அந்த சர்வீஸையும். ஆக்சுவலாக இது ஒரு பிளானுங்க, அவன் உயிரோடு இருக்கும்போது போட்ட பிளான் தான். எல்லா கார்ட்டல் லீடர்ஸ்க்கும் அது பொருந்தும். அந்த பெரிய தலையை போலீஸோ இல்லை அஃபிஷியல்ஸ் யாரோ தூக்கிட்டாங்க அப்படின்னா உடனடியாக வன்முறை வெடிக்கணும். இது மெக்சிகோக்கு புதுசில் பல வருஷமாக நடக்கிறதா, அதான் இப்போ பெருசாக நடந்திருக்கு. அந்த பாஸ் டவுன் ஆனதும் நாடு முழுக்க ஷட்டர் நோக்கி போயிடுச்சுல. இதுதான் மெக்சிகோ. அரசு அதிகாரி சார்ந்து ஒரு நாட்டோட ஜனாதிபதி சார்ந்து இது நடக்கல, கார்ட்டல் லீடர் ஒருத்த கொண்டுட்டாங்கன்னு நாடே ஸ்தம்பிச்சுது. ப்ரோ, அங்கே ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, போலீஸ் இருப்பாங்க, அவங்கெல்லாம் இது போல் இந்த அமைப்போட கன்மேன்லாம் எதிர்த்ததும் பண்ண மாட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா பண்ணாங்க. அதோட விளைவு என்ன தெரியுமா, 25 நேஷனல் கார்ட்ஸ் செத்துட்டாங்க. அப்போ அவனுக்கிட்ட எவ்வளோ வெப்பன்ஸ் இருக்கும் பாருங்க அந்த கும்பல் கிட்ட. இன்னொரு பக்கம் இந்த சிஜேஎன்ஜி குரூப் இருக்குல்ல, இந்த கார்ட்டலை சேர்ந்த 34 பேரை அஃபிஷியல்ஸ் கொண்டுட்டாங்க. ஸோ 2 பக்கமும் ஈக்குவலாக இவ்வளோ உயிரிழப்புகள் போயிருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த ஒரு தலைக்கு அப்புறம் செத்தவங்களோட எண்ணிக்கை மட்டும் எவ்வளோ தெரியுமா, 70 கிராஸ் பண்ணுதுங்க. அவ்வளோ உயிர்களை காவு வாங்கியிருக்கு இவனோட ஒரு உயிர். நிறைய பேர் காயம்பட்டிருக்காங்க, 70க்கும் மேற்பட்டவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அந்த 70 பேரையும் அஃபிஷியல் சுட்டு கொண்டு இருந்தா எண்ணிக்கை இன்னும் எங்கேயோ மேலே போயிருக்கும். ஆக்சுவலாக இதில் மெசேஜ் ஒன்று மட்டும் கிளியராக புரியுதுல உங்களுக்கு, எங்கள் தலை செத்துட்டான், ஆனால் இந்த சிஜேஎன்ஜி அமைப்பு மட்டும் உயிரோடு இருக்குது, கார்ட்டல் இன்னும் உயிர் போட்டு தான் இருக்குது. இந்த ஒரு தலை போனா என்ன, நாளை இன்னொரு தலை வருவான். இதைத்தான் அவங்க தெளிவாக காமிச்சிருக்காங்க இந்த கேஸ் மூலமாக. நல்லா ராக்கை சின்ன வயசில் பார்த்த மாதிரி இருக்குல்ல, வேற யாரும் இல்லை, எல் மென்ச்சோ தான். இவனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, முதல்ல லோக்கல் போலீஸாக இருந்தாங்க. இந்த தாவூத் இப்ராஹிம் ஸ்டோரி படிச்சிருக்கீங்களா, எப்படி ஒரு போலீஸ் ஃபேமிலியிலேருந்து அவ்வளோ பெரிய ஒரு ஆள் வந்த மாதிரி இருக்கும் தாவூத் இப்ராஹிமா. இவன் கிட்டத்தட்ட அதே சாயல் தான், லோக்கல் போலீஸாக இருந்த ஒருத்தன். ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு இதுல இருந்தால் பெருசாக சம்பாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 1990s காலகட்டத்தில் இவன் ட்ரக் சார்ந்து பல வேலைகளை செய்கிறான், போலீஸ் ஆஃபீஸராக இருந்தவன். இதுக்கப்புறம் அமெரிக்காவில் பிடிக்கிறாங்க இவனை, அங்கே போய் ட்ரக்கை உள்ளே கொண்டு போயிட்டு அங்கே மாட்டுறாப்புல மாட்டி அந்த கேஸில் கன்விக்ட் ஆகிறான். அதுக்கப்புறம் 3 வருஷங்கள் இவனுக்கு சிறை தண்டனை கொடுக்கப்படுது. ரிலீஸ் ஆகி வெளியே வந்தவன் திருந்திருப்பான், பார்த்தா இதுக்கு முன்னாடி பண்ணவரை பெருசாக ஆரம்பிச்சிட்டான் இந்த ட்ரக் டீலிங் எல்லாம். 2009 வருஷம் இந்த எல் மென்ச்சோ இருக்கால, அவன் கோ ஃபவுண்டராக இருந்து ஒரு அமைப்பை உருவாக்குறான். அந்த கார்ட்டல் தான் இந்த சிஜேஎன்ஜி. கிட்டத்தட்ட 15 வருஷங்களில் மெக்சிகோவில் இருக்கிற கார்ட்டல்ஸ்லேயே இதுதான்ப்பா எல்லாருக்கும் பாஸ்ன்ற மாதிரி இந்த கார்ட்டல் மேலே வந்துருச்சு. ஏன்னா மற்ற கார்ட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரக்கை ஃபுல்லாக ஸ்மகிள் பண்ணுறது மட்டும் தான் வேலையை வச்சுருந்தாங்க. ஆனால் இவன் கார்ட்டல் பார்த்தீங்கன்னா மெத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. பிரேக்கிங் பேட் சீரிஸ் பார்த்தோன்னே அந்த விஷயம் புரியும். மெத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவானுங்க. ஃபென்டனில் இருக்குல்ல, இது சார்ந்து ஃபுல்லாக டிராஃபிக்கிங் பண்ணுறது. ஃபியூல் தெஃப்ட், எரிபொருள்லாம் திருடுறது, இதை பல்காக ஒரு இடத்துல பதுக்கி வச்சு அதுக்கப்புறம் விற்கிறது.
கிட்னாப்பிங், பணம் படைச்ச ஆட்கள் வீட்டில் இருக்க பசங்களை கடத்தி அதுக்கப்புறம் பேரம் பேசுறது, எக்ஸ்டார்ஷனு, இது இல்லாமல் ஆன்லைன் ஸ்கேம்ஸு, இது எல்லாத்தையும் பண்ணி நல்லா வெல்த்தியாக வராங்க இந்த அமைப்பு. ஸோ 15 வருஷத்துக்குள்ள தி மோஸ்ட் வாண்டட் அமைப்பா இந்த கார்ட்டல் மேலே நிற்குது. இந்த கார்ட்டலை பார்த்தாலே அமெரிக்கன்ஸ்க்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. அமெரிக்க மக்கள்னு எல்லாரையும் சொல்லிட முடியாது, அமெரிக்க அரசுக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ட்ரக்கை யூஸ் பண்ணுறாங்களே அமெரிக்க மக்கள், அங்கே அவங்களை எப்படியாவது அந்த பழக்கத்திலேருந்து மீட்டு கொண்டு வரணும்னு அமெரிக்க அரசு எவ்வளவோ ட்ரை பண்ணுச்சு, ஆனால் முடியல. அதுக்கு முக்கியமான காரணம் யார் தெரியுமா? இந்த அமைப்பு தான். அமெரிக்காவில் ஒட்டு மொத்தமாக 50 ஸ்டேட்ஸ் இருக்கா, அந்த 50 ஸ்டேட்ஸ்லையும் இந்த சிஜேஎன்ஜி கால் பதிச்சிருக்கு. இவங்களோட முக்கியமான எய்ம் என்ன தெரியுமா? நாம சும்மா இந்த மெக்சிகோக்குள்ளேயே ட்ரக்கை விற்கிறது, இங்கேயே ஃபுல்லாக இல்லீகல் வேலைகளை பண்ணி இதில் சம்பாதிக்கிறது, இதெல்லாம் வேணாம், பெருசாக பணம் பார்க்கணும், அமெரிக்காவில் போய் பண்ணுவோன்னு அது வரைக்கும் போயிருக்கானுங்க மக்களே, அமெரிக்கா வரைக்கும். இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், அதுனா உலக நாடுகளில் வேற எங்கேயுமே இல்லாத அளவுக்கு மெக்சிகோவில் மட்டும் இவ்வளோ கார்ட்டல்ஸ் இருக்கு, எப்படி தான் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக மாறுறாங்க அப்படின்ற டவுட் உங்களுக்கு வருதில்ல? அதுக்கான விடையை இப்போ சொல்கிறேன். இதுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போகணும். 1980s காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மெக்சிகோவில் ஒரே ஒரு கார்ட்டல் மட்டும்தான் எல்லாருக்கும் பாஸ்மா இருந்துச்சு. அவங்க தான் ப்ராமினென்ட்டு அப்போ கார்ட்டல்ஸ் ஆரம்பிச்சதில்ல. அந்த கார்ட்டல் பேர் பார்த்தீங்கன்னா குவாடலஹரா கார்ட்டல்னு சொல்லுவாங்க, அந்த கார்ட்டல் நேமு. இந்த கார்ட்டலோட லீடர் ஒருத்தர் இருக்காங்க. இவனை 1989ல் போலீஸார் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ண பிற்பாடு இந்த கார்ட்டல் இருக்குல்ல, இது அப்படியே ஸ்பிளிட் ஆகுது, பல துண்டுகளாக உடையுது. அந்த கார்ட்டல் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்தவங்களாம் ஒரு கார்ட்டல் ஆரம்பிச்சு அதுக்கு பாஸ் ஆகிட்டானுங்க. இந்த விஷயம் நடந்துச்சா? ஸோ ஒரு கார்ட்டல் பல கார்ட்டல்ஸாக மாறிடுச்சா? இதில் பார்த்தீங்கன்னா சினாலுவா, கல்ஃப், டுஜிவானா, ஹாரிசின்னு இவ்வளோ கார்ட்டல்ஸ் புதுசாக வந்துச்சு. நூற்றுக்கணக்கான கார்ட்டல்ஸில் இது 4 தான் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருந்துச்சு. இவ்வளோ கார்ட்டல்ஸ் மேலே வந்துருச்சா? 2006வது வருஷம் என்னாவது மெக்சிகோ அரசு டிக்ளேர் பண்ணுறாங்க வார ட்ரக்ஸுக்கு எதிராக. நம்ம நாட்டில் ட்ரக்ஸ் புழக்கம் அதிகமாக இருக்குது, பல நாடுகளுக்கு இங்கேருந்து வேறு அனுப்புகிறானுங்க, பதுக்குறானுங்க. நம்ம நாட்டு அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வருது, அமெரிக்கா வர சும்மா நம்மளை சீண்டிக்கிட்டே இருக்குது சொல்லி அதனால் நம்ம ஃபுல்லாக ட்ரக் இல்லாத ஒரு நாடாக மெக்சிகோ மாற்றணும்னு பெரிய ஆப்ரேஷன்ஸாக முன்னெடுக்கிறாங்க. அப்போ இருந்த போதைப் பொருட்கள் சார்ந்து இந்த அஃபிஷியல்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணாங்களே தவிர கார்ட்டல்ஸை ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை யாருமே. முதல்ல முதல்ல பிடுங்கணும்ல, அவங்க அதை விட்டுட்டு புகையை பிடிக்கிற மாதிரி தான் வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. இதோட விளைவு என்ன தெரியுமாச்சு? யாராவது ஒரு கார்ட்டல் லீடரை கொண்டுட்டாங்க அந்த ஆஃபீஸர்ஸ் அப்படின்னால அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே மெக்சிகோ பற்றி எரிய ஆரம்பிச்சது. அப்போ நூற்றுக்கணக்கான கார்ட்டல்ஸ், அப்போ நூற்றுக்கணக்கான தலைவர்கள் ஒவ்வொருத்தராக கொல்ல மெக்சிகோ எவ்வளோ அமைதி இழந்திருக்கும்னு இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். 2006வது வருஷம் என்ன ஆகுது? இந்த ட்ரக்குக்கு எதிரான வார்னு சொன்னல, இந்த ஆப்ரேஷன்ஸில் மட்டுமே 4 லட்சம் பேருக்கு மேலே கொல்லப்பட்டாங்க. எவ்வளோ மேசிவ் நம்பர்ஸ் தெரியுதாங்க? 4 லட்சத்துக்கும் மேலே. இதில் நிறைய பேர் காணாமல் வர போனாங்க. அவங்க எண்ணிக்கை மட்டுமே 1,25,000 பேர். அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு இது வரைக்கும் தெரியல. கொல்லப்பட்டாங்களா இல்லை எங்கே போனான்னு யாருக்குமே தெரியல. இந்த சிஜிஎன்ஜி இருக்குல்ல, அது பிறந்த இடம் இங்கே தான். ஏன்னா ஆஃபீஸர்ஸ் இந்த கார்ட்டலை பெருசாக அழிக்க முடியாமல் போயிடுச்சு பார்த்தீங்களா? இதை மனசில் வச்சு ஒரு பெரிய கார்ட்டலை உருவாக்கணும்னு தான் இது வந்துருந்துச்சு. இந்த மற்ற கார்ட்டல்ஸ்ல இருந்து இந்த சிஜிஎன்ஜி வித்தியாசப்படுதுன்னு சொன்னல, அதில் எதுன்னு தெரியுமா? இந்த பிரேக்கிங் பேட்ல ஒரு டயலாக் ஒன்று வரும் பாருங்க ஃபேமஸா, இந்த டெரிட்டரியை பேஸ் பண்ணி ஹைசன்பர்க் சொல்ற மாதிரி, இது ஏன் டெரிட்டரி இங்கெல்லாம் வராது அப்படின்ற மாதிரி. அந்த விஷயத்துக்கு மைண்டில் வச்சுட்டாங்க அப்பவே. என்னன்னா, நாம சும்மா இந்த ட்ரக்கை விற்று இது மூலமா பொழப்பு நடத்துறது மட்டும் நம்மளோட வேலையா இருக்கக்கூடாது, நாம கட்டி ஆளணும் இந்த பகுதியவே. இந்த டெரிட்டரி நம்மள்தான் இருக்கணும், இதை தாண்டி எவனா உள்ள வரக்கூடாதுன்னு முடிவு எடுக்கிறாங்க. இதுக்காக ஒரு சின்ன மிலிட்டரி ஒன்று உருவாக்கணும்ல இவனுக்குன்னு தனியா. ஸோ மிலிட்டரைஸ்டு ஒரு கார்ட்டலா இதை மாத்துறானுங்க. என்னென்ன வாங்கினான்னு தெரியுமா? அவனுக்கு சம்பாதிக்கிற பணத்தில் ஆர்மர்டு ட்ரக்ஸு, மிலிட்டரியில் வச்சிருப்பாங்களே ட்ரக்ஸு, அந்த ட்ரக்ஸை வாங்குறானுங்க. ஆர்மர்டு ட்ரக்ஸு, எக்ஸ்ப்ளோசிவ் ட்ரோன்ஸை வாங்குறானுங்க. இவங்களுக்கு யாராச்சும் பிடிக்கல, ஒரு ஆஃபீஸர் அந்த இடத்துல கேம்ப் போட்டிருக்காருனாக்கா அந்த ட்ரோன்ஸை லான்ச் பண்ணி சூசைட் ட்ரோனை மாற்றி சாவடிச்சிருவானுங்க. இது போல வேலையை பண்ணியிருக்காங்க. ஹெவி கேலிபர் ரைஃபிள்ஸு, மிலிட்டரி கிட்ட மட்டுமே இருக்கக்கூடிய பெரிய பெரிய ரைஃபிள்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் இவனுங்கிட்ட வந்துச்சு. காசு கொடுத்தா இங்கே டார்க் வெப்பை பேஸ் பண்ணி எல்லாத்தையும் கொடுக்குறதுக்கு ஆட்கள் இல்லாமல் இருக்காங்க. ஸோ வாங்கி குவிச்சிட்டானுங்க. இதோட விளைவு என்னாச்சு? ஒரு பிரைவேட் ஆர்மியை கிரியேட் பண்ணி இதன் மூலமாக ஆர்கனைஸ்டு கிரைமை சூப்பராக பண்ணிட்டு இருந்தானுங்க. ஸோ எவ்வளோ பெரிய கார்ட்டல், அதோட முக்கியமான லீடரை இப்போ போட்டு தள்ளியிருக்காங்களே. ஆனால் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுங்க மக்களே, இது முடிவு இல்லை, அந்த தலைவனுக்கு மட்டும் தான் முடிவு, அந்த அமைப்புக்கு இது முடிவே கிடையாது. இப்போதைக்கு மெக்சிகோ அரசுக்கு இருக்க பெரிய தலைவலி என்ன தெரியுமா? நம்ம ட்ரக்ஸை ஃபுல்லாக அழிக்கணும்னாக்கா இந்த கார்ட்டல்ஸை முதல்ல எராடிகேட் பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம இப்போ ஃபுல்லாக புஷ் பண்ணுவோன்னு அவங்க இனிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவன் ஒருத்தனை போட்டு தள்ளினது இப்போ மெக்சிகோ அரசுக்கு ஒரு பெரிய பூஸ்டாக அமைஞ்சிருக்கு. ஆனால் அங்கே ஆரம்பித்த கேஸ் இருக்குல்ல, அதை அடக்கிறதுல அந்த கவர்மெண்ட் பட்ட பாடு இருக்கே சொல்லி மாளாதுங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்கு இருக்க பெரிய சேலஞ்சு இப்போதைக்கு இதுதான். என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மெக்சிகோ தெருக்கள் முழுக்க செக்யூரிட்டி ஃபோர்ஸஸை களமிறக்கி விட்டுருக்காங்க. அப்போ பண்ணதை இப்போ இன்னும் அதிகப்படுத்தி வச்சிருக்காங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இன்னும் பல பேர் வருவான் தலைவன், எல்லாரையும் தூக்குங்க அப்படின்ட்டு. இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான். ஒரு சின்ன மேட்டர்னால நெட்ஃப்ளிக்ஸில் பெரிய படமாக கொண்டு வந்துருவாங்க. இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் நெட்ஃப்ளிக்ஸில் மற்ற ஓடிடிலையோ
கண்டிப்பா ஒரு படத்தை இதை பேஸ் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.